Welcome back to RK Scene Creation. Very happy to say this, Siriza. Actually, நேத்து தான் introduction video போட்டேன். So very happy. See, 20 subscribers actually நேத்து. So இது first நம்ம கான்செப்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறோங்கிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தலைவரை வச்சே நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு சீன், அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த சீன் வந்து நீங்கள் நான் சொல்ல போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நான் ஒரு சீன் யோசிக்கிறேன்னா என்ன மாதிரி பல பேர் இந்த சீன் இது நானே யோசித்து வச்சுருக்கேன்டா அவர் வச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களாம் இருக்காங்க, ஷுவர் இருப்பாங்க. ஸோ அதான் அது எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க ஒரு சில பேர் தான், வெளியே கொண்டு வரவங்க ஒரு சில பேர் தான். நாட் ஒன்லி சினிமா, ஒரு க்ரியேஷனாக இருக்கட்டும், இனோவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ நான் திடீர்னு ஒரு இனோவேஷனை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிறவங்க பல பேர். நான் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு சின்னதாக ஏதோ ஒரு விஷயத்தை இனோவேட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வெளிநாட்டிலலாம் ஆல்ரெடியே பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப காலமாக அது பழக்கத்தில் இருக்குது. ஸோ அதான் அப்போ தான் திங்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்மள மாதிரியான கிரியேட்டர்ஸ் ஏகப்பேர் இருக்காங்க, இருந்தாலும் அதில் வெளியே தெரிகிறவங்கலாம் ஒரு சில பேர் தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற சீன் ஆல்ரெடி யோசித்தவங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இருந்தாலும் இல்லை, இந்த சீன் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு படத்துலையோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபிலிமோ அப்படி எங்கேயோ பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்க கருத்துக்களை ஃபைன். இப்போ நம்ம போகலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவரை வச்சு தான் ஆக்சுவலாக இந்த கதையை நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதில் வர ஒரு ஸ்மால் சீன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன் போகும். தலைவரோட இன்ட்ரோ சீன் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். எப்படின்னா எனக்கு ஃபென்டாஸ்டிக். ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஓப்பனிங் சீன் ஆக்சுவலாக என்னென்னா வேகமாக ஒரு 2-3 ஆர்டிகல்ஸை வில்லன், அதாவது அந்த படத்தோட வில்லன் தூக்கி போடுறாரு. பயங்கர கோவம். ஆர்டிகல்ஸில் பார்த்தா டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த எக்கனாமிக் டைம்ஸு, மலையாளம் மனோரமா, அதுக்கப்புறம் கன்னடாவில் பிவி அப்படிங்கிற எல்லா ஆர்டிகல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஜினிகாந்த் சாரோட ஃபேஸ் தான். ஸோ இஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ் மேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஒரு தரமான பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அவரோட பிஸ்னஸை இப்போ வரைக்கும் முறியடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆப்போனண்ட் வந்து, அதாவது எதிரி வந்து அவ்வளோ டென்ஷனில் எப்படி இவனால் மட்டும் முடியுது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஃபேஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக கதி கலங்கி போகிறாங்க. ஆக்சுவலாக டோட்டல் சவுத் இந்தியாவுமே கதி கலங்கி போகிறாங்க. நாட் ஓன்லி சவுத் இந்தியா, ஸோ நார்த்தாக இருக்கட்டும், மிடில் இருக்கட்டும், எல்லா ஏரியாலையும் வந்து கதி கலங்கி போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அவர். ஆக்சுவலாக ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அது ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மீட்டில் எல்லாம் உட்காந்து இவனால் மட்டும் இப்படி பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது தான் நம்ம தலைவரோட என்ட்ரி. சும்மா இல்லைங்க, தலைவரோட என்ட்ரி. சி வித் பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட. ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்துட்டு நான் வேறு ஏதாவது படத்தில் இருந்த பிஜிஎம் போட்டு சும்மா சொல்லலாம்னு நினச்சேன். பட் அதையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஹம் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளே க்ரியேட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ பேக்ரவுண்ட் பிஜிஎம் தெரிக்குது. எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஆக்சுவலாக அப்படியே அந்த கேட்குள்ளே என்ட்ராகுது. என்ட்ராகும்போது அப்படி ஸோ என்ட்ரியை பார்க்கணுமே. ஆக்சுவலாக அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அந்த டயரு எல்லாம். ஐ திங்க் இது வந்து 1985 நடக்கிற ஒரு ஸ்டோரி ஆக்சுவலாக அது. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் உள்ள என்ட்ரு ஆகுது. என்ட்ரி ஆகிட்டு எல்லாம் கிட்டத்தட்ட பிளாக் ஹேட்ஸ்லாம் வராங்க, சுற்றி வந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரொடெக்ஷன் அவருக்கு. ஏன்னா பிகாஸ் அவரோட மூளைக்கு இங்கே அவ்வளோ ஃபேன்ஸு. ஸோ சும்மா இல்லை, அந்த பிஸ்னஸ் மைண்டுங்கிறது ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் மைண்ட். அதாவது பெரிய லெவலில் வணிகம் பண்ணிகிட்ருக்கார். ஆக்சுவலாக நாட் ஒன்லி இன் சவுத்து, நாட் ஒன்லி இன் இந்தியா, ஓவரால் வேர்ல்டில். பட் சவுத்துலன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக
ஸோ அப்படிங்கும் போது அவரோட என்ட்ரன்ஸு, அவரோட கெத்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளே என்ட்ராகும்போது அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் காரை வந்து சுற்றி ஒரு ஷாட் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கேம் வந்து பேக்கில் மூவ் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகுனதும் ஜஸ்ட் அந்த காலை கீழே வைக்கிற அப்புறம் தலைவர் ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேண்ட்டில் ஸ்ட்ரைப்ஸ், ஆக்சுவலாக அந்த க்ரே கலர் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட பேண்ட்டுங்க அது. அந்த ஸ்டைல் ஆக்சுவலாக அந்த ஒயிட் கலர் பேண்ட்டில் க்ரே ஸ்ட்ரைப்ஸ் போட்ட பேண்ட்டு வித் ஷோல்டர் பெல்ட்டோட பேண்ட்டு. அவர் வந்து உள்ள ஒயிட் கலர் ஷர்ட்டை டக்கின் பண்ணிட்டு அந்த ஷோல்டர் பெல்ட்டை போட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அந்த கையை தான் வெளியே வருது. ஆக்சுவலாக கையில் பார்த்தீங்கன்னா ரோலக்ஸ் வாட்ச்சு, அப்படியே அந்த ஒயிட் கலர் ஹேர் வந்து மின்னணும் அந்த கேமில். அந்த கையில் அவர் ஓப்பன் பண்ணுறாருல டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் ஹேர் வந்து அப்படியே ஜொலிக்கும். ஆக்சுவலாக அந்தளவுக்கு அந்த வெயில் வந்து அதில் ஹேண்டில் பட்டு அப்படியே அந்த ஒயிட் கலர் ஹேர் வந்து அந்த கையோட கலருக்கும் அதுக்கும் அப்படியே ஜொலிக்கும். ஆக்சுவலாக ஜொலிச்சுட்டு அந்த ரோலக்ஸும் ஜொலிக்கும் போது அடுத்த ஷாட் அப்படியே கண்ணுக்கு தான் கொண்டு போகிறோம். இட்ஸ் அ ரோலக்ஸ் கிளாஸு, தலைவரோட ஒயிட் கலர் தாடி, தென் ஒயிட் கலர் ஹேர் அப்படியே பறக்க இறங்குறாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் டங் 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 டங். நான் சும்மா யோசித்தேன் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சும்மா அப்படி ஸ்டைலாக ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு ஸ்லோமோ ஆக்சுவலாக வாக் பண்ணிட்டு உள்ள வந்ததும் எல்லாம் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து தலைவர் ஒரு பெரிய ஒரு பிரைட்டான ஸ்பீச்சை கொடுத்துட்டு, ஸோ ரெகுலராக முன்னேற்றத்துக்கு தேவை வந்து கடினமான உழைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஜஸ்ட்டு வெளியேறாரு. அதாவது பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை கூட மாற்றும் அவரோட தோற்றம். ஆக்சுவலாக அந்த மாதிரியான ஒரு தோற்றம். அப்படியே அந்த வில்லன் வந்து எவ்வளோ கடுப்பாக இருப்பானோ, எவ்வளோ ரொம்ப ஆங்க்ரி மூடில் இருப்பான் ஸ்டார்டிங்கில். அந்த ஆர்டிகல்ஸ்லாம் தூக்கி போட்டு அந்த அளவுக்கு ஆங்க்ரி மூடில் இருக்கிறவன் தலைவர் உள்ளே வந்ததும் ஆக்சுவலாக அவனோட மூடே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவரை பார்த்து அப்படியே மலைச்சு போய் அவனை அறியாமையே ஏஞ்சி நிற்பான். ஆக்சுவலாக எல்லாமே ஏஞ்சி நிற்பாங்க. ஸோ ஏஞ்சி நின்றுதான் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு அடுத்த பிஸ்னஸ்க்கான கோட்டை அந்த ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்புறாரு. இட்ஸ் அ பிக் ஃபேமிலி, அதாவது ஒரு பெரிய ஃபேமிலி. அவருக்கு 2 பசங்க. ஆக்சுவலாக ரொம்ப பாசமாக வளர்ப்பார். 2 பசங்க ஆக்சுவலாக 2 பசங்களையும் ரொம்ப பாசமாக வளர்ப்பாப்புல. ஸோ இது எனக்கு வந்து ஆக்சுவலாக லக்ஷ்மி மேடம் தான் வந்துட்டு ரஜினிகாந்த் சாரோட ஒய்ஃபாக போகலான் இருக்கேன். ஆக்சுவலாக இட்ஸ் அ நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பேராக இருக்கும். ஆக்சுவலாக அவங்களும் ரஜினிகாந்த் சாரும் லக்ஷ்மி மேமும். ஸோ அப்படி இந்த சீன் இது வந்து என்னோடய ஃபிலிமில் வந்து ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த சீன். ஆக்சுவலாக ஒரு பார்ட் ஆஃப் த சீன் வந்து முடிஞ்சுது. இப்போ செகண்ட் சீன் சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு சீன் ஃபுல் கதையும் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு 2.5 மணி நேர கதை. ஸோ அடுத்த ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு ப்ரைவேட் ஜெட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு ஆக்சுவலாக ஒரு அருமையான சாங். ஆக்சுவலாக அது நான் எழுதியிருக்கேன், கம்போஸ் பண்ணிருக்கேன். அது வேணாம், அது பண்ணலாம், ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ ஒரு நல்ல சாங், அது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு பாடி காட்டுறேன். அந்த ப்ரைவேட் ஜெட்டில் ஏறுறாங்க. ரொம்ப கேஷுவலான ட்ரெஸ் போட்டிருக்காப்புல. பசங்க கூட ரொம்ப ஜாலி மூடில் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஜெட்டில் இவங்க ரஜினிகாந்த் பசங்க அண்ட் தென் பைலட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஜெட்டில் கிளம்புனதும் அந்த சாங் முடியுது. ப்ரைவேட் ஜெட் மேலே போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக பறந்துட்டுருக்கு. தேர் ஆல் என்ன சொல்கிறது, ஃப்ளைங் பறந்துட்டுருக்காங்க. எல்லாம் பறந்துட்டு இருக்கும்போது 2 பசங்களும் வந்து ஸ்கை டைவ் பண்ணணும்னு பயங்கர ஆசை அவங்க 2 பேத்துக்கும். டேட் நாங்கள் 2 பேரும் ஸ்கை டைவ் பண்ண போகிறோம், நீங்களும் கூட வாங்க அப்படின்னதும் ஏய் வயசாயிடுச்சுடா எனக்கு, எப்படி நான் வர்றது அப்படின்னு சொல்லி அவர் சும்மா அப்படியே கூலாக சிரிச்சுட்டு, ஹைட்னா பயம் அவருக்கு. ஆக்சுவலாக அப்படியே எட்டி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஹைட்டில் ஸ்கை டைவ் சான்ஸே இல்லைடா எனக்கு அப்படின்னு சொல்லுவார். டேட் கமான் டேட், பரவாயில்ல வாங்க, ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக இருக்கணும். என்ன வயசாகுதுடா எனக்கு, அவ்வளோதான், கீழேருந்து எட்டி பார்த்தாலே மூச்சு நின்று மாட்டிருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், கால் மேலே கால் போட்டு ஜஸ்ட்டு ஒரு அவரோட ஆர்டிக்கலை படிக்க ஆரம்பிச்சு யூ கைஸ் என்ஜாய் கோகோ அப்படின்னு சொல்லுவார்.
சொன்னதும் 2 பசங்களும் வந்து சே டேட் பி சேஃப், நாங்கள் டைவ் பண்ணுறோம், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பண்ணிட்டு சொல்லியாச்சு, வெரி கேர்ஃபுல் டேட், நம்ம கீழே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஸ்கை டைவுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க. போய் பைலட்டை சொல்கிறாங்க, ஸோ வி ஆர் ரெடி டு டைவ் அப்படின்றாங்க. ஸோ உடனே வந்து அதுக்கான கோச் ஒருத்தர் இருக்கார். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் ஸ்கை டைவ் பண்ணுறாங்க. ஸ்கை டைவ் பண்ணும்போது ஃபாதர் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த விண்டோ வழியாக பார்க்குறாரு. ரொம்ப பசங்களா அது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் அந்த ஸ்கை டைவ் பண்ணுறாங்க, பசங்களை பார்க்குறாரு. பார்த்ததும் பயங்கர எக்ஸைட் ஆகிறாரு. ஆக்சுவலாக பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு கேர்ஃபுல் 2 பசங்க பேரும் தமிழ் பேர் தான். ஒருத்தன் வந்து மதிய அழகன், இன்னொருத்தன் பேர் வந்து பொற்செழியன். ஆக்சுவலாக இப்படி தான் தமிழ் பேர் தான் வைப்பாப்புல. சூப்பர் ஸ்டாருக்கு அதில் அவர் பேர் வந்து பொய்யாமொழி. ஆக்சுவலாக அவரோட பேர் பொய்யாமொழி தான். பொய்யாமொழி இஸ் அ பிக்கஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் மேன் தான். அவரை பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இந்தியாவில் யார் நிறைய பேர் வராங்க, ஆனால் பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ நிறையா எதிரிகள் அவருக்கு, ஆக்சுவலாக நிறைய எதிரிகள் இருக்காங்க அவருக்கு. ஸோ பார்த்துட்டு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிறாரு. தே மதி பார்த்து கேர்ஃபுல் சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது. ஃப்ளைட் போயிட்டே இருக்குது மேலே, அந்த ப்ரைவேட் ஜெட் போயிட்டே இருக்குது. அவர் அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு திருப்பி அப்படியே ஜஸ்ட் ஆயிடுறாரு. வாக்மேனில் சாங் கேட்குறாரு. வாக்மேனில் சாங் கேட்டிருக்கும்போது திடீர்னு ஒரு ஜர்க் ஆகுது ஃப்ளைட்டு. திடீர்னு ஒரு மாதிரி ஜர்க்கு உள்ள தட்டுன்னு ஒரு சவுண்டு. டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு தலைவர் என்ன பண்ணுறாரு, ஹெட்செட்டை வேகமாக எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு திடீர்னு பார்த்தா செக்யூரிட்டி அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. எமர்ஜென்சி அலாரம்லாம் அடிக்குது. எமர்ஜென்சி அலாரம்லாம் அடிச்சதும் அவருக்கு ஒன்றுமே புரியல. வேகமாக ஃப்ரண்ட்டில் ஓடுறாரு. இந்த வயசானவர் ஆகிட்டா, அந்த வயசானவர் அந்த கேரக்டர் வேகமாக ஓடுறாரு, ஃப்ரண்ட்டில் ஓடுறாரு. ஓடி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதாவது அந்த காக்பிட்டை அந்த டோர் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஸோ தட்டுறாரு. கமான், என்ன ஆச்சு, ஒரு மாதிரி பயங்கர ஷேக்கிங்காக இருக்குது, வாட் ஹேப்பன் நோக்க. அதுக்கப்புறம் பார்க்குறாரு, இட்ஸ் டர்புலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு, திருப்பி அகைன் வந்து பின்னாடி உட்கார்றாரு. திடீர்னு பார்த்தா இட்ஸ் ஆட்டிடியூட் ரொம்ப லோவாக இருக்குது. இன்னும் ரொம்ப கீழே போகிற மாதிரி இருக்குது. கமான் கைஸ்க்கு ஓப்பன் பண்ணுங்க, கதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறாரு, ஓடியாரு. நத்திங். ஜஸ்ட் ஒரு லாங் ஷாட் காட்டுறோம். ஃப்ளைட் வந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு அப்படி செங்குத்தா மாறுது. ஆக்சுவலாக செங்குத்தா மாறி போகுது. செங்குத்தா மாறினதும் அவர் அப்படியே ஆன்னு சொல்லி கீழே விழ போகிறார். ஆக்சுவலாக விழ போனதும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலாக அவருக்கு கீழே விழுந்துடுறாரு. கையில் அடிப்படுது. ஆக்சுவலாக உள்ள பயங்கரமான ஷேக் இருக்குது. அவ்வளோதான். ஐ திங்க் இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆக்சுவலாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஃப்ளைட்டு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அந்த காக்பிட்டுக்கு வெளியே வந்து பைலட் என்ன பண்ணுறாங்க பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் டோர் மாதிரி இருக்கும். அது டேர் ஓப்பன் பண்ணுறது பார்த்தா பைலட் இல்லை. வேற யூ காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் பயங்கரமாக கற்றுட்டு மதி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது பசங்களும் ஆள் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்லி லேண்டாக இருக்குது. ஏதோ காட்டுக்குள்ளே ஃப்ளைட் வந்து என்டர் ஆகிட்டு இருக்குது. ஃப்ளைட் காட்டுக்குள்ளே போகுது. அப்படியே போய் சீட்டில் உட்கார்றாரு. எச்சமுழுங்கிறாரு. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கையை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கடவுளை வேண்டுறாரு. ஏதோ சம்திங் பேட் திங் ஹேப்பன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எது நடந்தாலும் என் பசங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டுறாரு. எது நடந்தாலும் என் பசங்க ஃபேமிலியை காப்பாற்று, எனக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதும் ஒரு அந்த மாதிரியான ஒரு சீன். அது போய் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய மவுண்டெயின் பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் அடித்து மோதி ஹிட் ஆகி பிளாஸ்ட் ஆகுது. பயங்கரமான பிளாஸ்ட் ஆனதும் இவங்க 2 பேர் ஆக்சுவலாக ஒரு வாட்டரில் லேண்ட் ஆகிருப்பாங்க. பசங்க ஸ்கை டைவ் முடிச்சுட்டு 2 பேர் வாட்டரில் லேண்ட் ஆகிருப்பாங்க. லேண்ட் ஆகிட்டு மூஞ்சி ஃபுல்லாக தண்ணி ஓப்பன் பண்ண செஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு பார்ப்பாங்க. ஒரு பையன் ஐ திங்க் இட்ஸ் ஓவர் அப்படின்றான். இன்னொரு பையன் சேம் ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலாக இது பிளானே பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்க தான் அவங்க அப்பாவை கொள்ளையை ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலாக முயற்சி பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சீன் என் படத்தில். அதுலேருந்து தலைவர் தப்பிக்கிறாரா
இல்லை தப்பிச்சு எப்படி வந்து யார் அவங்களோட எதிரிகள் எதனால் இது ஆகுது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாருங்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஆக்சுவலாக சீரியஸாக. ஸோ தப்பிச்சிடாரு, இஸ் அ ஹீரோ. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ அவர் கதைப்படி அவர் இறந்துட்டாருன்னா கதை கிடையாது. ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு அவர், எப்படி பழி வாங்குறாரா இல்லை திருத்துறாரா அப்படிங்கிறது தான் ஸ்டோரி, அடுத்தபடியான ஸ்டோரி. ஸோ இது என்னோட ஒரு க்ரியேட்டிவிட்டி. நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த ஸ்டோரியை நான் யோசித்தேன். பேக்ரவுண்ட் பிஜிஎம்மோட ஒரு சாங்கோட வச்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேளுங்க. இந்த கதை ஓகேவா, பெட்டராக இருக்கா, சாரி இந்த சீன்ஸ்லாம் பெட்டராக இருக்கா, இல்லை இந்த சீன்ஸ் ஆல்ரெடி இதில் காப்பியாக இருக்கா, இல்லை எங்கேருந்து எடுத்துருக்கேனா அப்படின்றது பாருங்கள். நான் ஆக்சுவலாக எங்கேருந்தும் எடுக்கலை, நான் எதையும் காப்பி பண்ணல, இது என்னோடய ஓன் தாட் தான். ஸோ இது சார் ஆர்கே சாருக்கு, அதாவது ரஜினிகாந்த் சாருக்கு இது இந்த ஃபிலிம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து தான் ஆக்சுவலாக எழுதி வச்சுருக்கேன் ஸ்கிரிப்டு. இட்ஸ் பைண்டட் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னும் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். பட் இது ஆனால் 1985 நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், 1985 நடக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் வந்து நான் ரெகுலராக கொடுக்குறேன் ஆக்சுவலாக. எனக்கு நிறைய சீன்ஸ்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன், நிறைய பெரிய செலிப்ரிட்டிஸ், பெரிய ஆக்ட்ரஸஸ் வச்சுலாம் யோசிச்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. அடுத்தபடியாக நான் ஒரு நல்ல சீனில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த சீன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், ஐ லவ் யூ.